எது அன்பு? புரிதல் அன்பு, உணர்ந்து கொள்வது அன்பு, மூன்றாவதாக விட்டு கொடுப்பது தான் அன்பு. ஒரு பெரிய மரம்ப்பா, ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை சுற்றி சுற்றி ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான். சின்ன வயசு பையன், 5 வயசு பையன். அந்த மரம் இலையெல்லாம் கொட்டுது, அதெல்லாம் எடுத்து 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 இந்த பையன் விளையாடு. கொஞ்சம் பெரிய பையன் ஆகிறான், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ரொம்ப சோகமாக வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த மரம் அவங்ககிட்ட கேட்டு, இதை கதை தான். மரம் கேட்குது, என்னடா தம்பி ஏன் சோகமாக வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மரம் சொல்லிச்சு. அந்த பையன் சொல்கிறான், மரமே மரமே, நான் 10th போகணும், ஃபீஸ் கட்ட கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவ்வளவு தானே, ஒன்றும் இல்லைங்க, வா என் மரத்தில் ஒரு கிளையை வெட்டி அதை சின்ன 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 துண்டுகளாக போட்டு போய் விற்றுட்டா உனக்கு ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். அப்படியே செஞ்சான். ஒரு ஆளை கூட்டு வந்து கிளையை வெட்டி போய் விற்றான், பணம் ஃபீஸ் கட்டிட்டான், படித்தான். 12ஆம் கிளாஸ் கல்லூரி வந்துட்டான். அப்போ ரொம்ப சோகமாக வரான். என்னப்பா இப்போ என்னடா பிரச்சனை? காலேஜுக்கு போகணும், காசே இல்லை, என் நண்பர்கள்லாம் கல்லூரியை சேர்ந்துட்டாங்க, அதுக்கு என்னடா இன்னொரு ஒரு பெரிய கிளை இருக்க பாரு, அந்த கிளையை வெட்டு, அதையும் கொண்டு போய் விற்றுட்டு நீ ஃபீஸ் அதையும் விற்றுட்டான். இப்போ படித்து முடிச்சாச்சு, திருமணம் ஆகிருச்சு, அதிகமான பணிச்சுமை, அதிகமான பொருளாதார சுமை. அப்பையும் போய் நிற்கிறான். இப்போ எல்லா கிளையும் வெட்டியாச்சு, அந்த நடுமரம் மட்டும்தான் நிற்கிது. அப்போ அந்த மரம் சொல்லிச்சான், ஏண்டா தம்பி கவலைப்படுற, மனைவியை பற்றி குழந்தையை பற்றி கவலைப்படாத, இந்த நடுமரம் இருக்குது பற்றியா, இந்த மரத்தை அடியோடு வெட்டிட்டு கொண்டு போய் விற்று நீ ஏதானு ஒன்று செய்ய, ஒரு தொழில் மாதிரி ஏதானு ஒன்று தொடங்கு. அதே மாதிரி இவன் என்ன பண்ணான், நடுமரத்தை வெட்டினான், விற்றான், நிறைய பணம் வந்துச்சு, ஒரு கடையை வச்சான், தொழில் தொடங்கினான். நல்லா இப்போ தொழில் நடந்துட்டுருக்கு. அவன் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளானாங்க, அவர்களுக்கும் திருமணம் ஆச்சு. போடான்னு வெளியே விரட்டிட்டானுங்க பசங்க. வயதாகி போயிடுச்சு, 60 வயது ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறான், வந்து மரத்துக்கிட்ட வர்றான். கிளை இல்லை, இலை இல்லை, காய் இல்லை, கனி இல்லை, பழம் இல்லை, நடு மரமும் இல்லை. அங்கங்கே இந்த வேறு மண்ணில் பதிஞ்சு அது மட்டும் அப்படி மேடு மேடாக வேறு தெரியுது. அழுகிறான், உட்காந்து அழுகிறான். ஐயோ, இந்த மரத்தை நான் தானே வெட்டினேன், என்னுடைய படிப்புக்காக வெட்டினேன், கல்லூரி கட்டணத்துக்காக வெட்டினேன், திருமணமாகி தொழில் தொடங்க வெட்டினேன், பிள்ளைங்க கல்யாணம் காட்சிக்காக வெட்டினேன், இப்போ எதுவுமே இல்லையே, வேறவே மட்டும்தானே இருக்குன்னு வந்து அழுகிறான். அப்போதும் அந்த மரம், அந்த வேர் சொல்லிச்சான், அழுகாத ஐயா, எதுக்கு வருந்தப்படுற, விரட்டிட்டாங்களா, வாயா நான் இருக்கிறேன், இந்தா என் வேறு மேலே படுத்துக்கோ, வா என் வேரில் படுத்துக்கோ, நான் உனக்கு தலைநையாய் நான் இருக்கிறேன் வா என்று சொல்லி அவன் அந்த வேரிலே தலை சாய்த்து கதறி கதறி அழுகிறான். இது மரம் அல்லப்பா, நம்முடைய பெற்றோர். இது யாரு? மரம் அல்ல, நம்முடைய பெற்றோர். இருக்கிற வரைக்கும் நம்ம தூக்கி சுமந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குழந்தைங்களா இருந்தமே, கண்ணே மணியே அப்படிலாம் கொஞ்சி, அப்போ என்ன பண்ணியிருக்கோம், மூஞ்சியில் மிதிச்சிருப்போம், நெஞ்சில் மிதிச்சிருப்போம், அடிச்சிருப்போம், என்னவெல்லாம் பண்ணியிருப்போம். சகித்து கொண்டார்கள். 5 வயது ஆகி பள்ளிக்கு போகின்ற பொழுது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார்கள். கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பணத்தை கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இறுதியிலே அனாதரவாக பெற்றோர்கள் நிற்கிறார்கள். அப்பொழுதும் நமக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், நம்மை மடியிலே சாய்த்து அரவணைத்து தடவி கொடுத்து அன்பை வழங்கக்கூடிய உண்மையான ஒரு விட்டு கொடுக்கின்ற அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற சொல், அது வேறு யாரும் இல்லை, நம்மை பெற்றவர்கள் மட்டும்தான். இதை உணர்கின்றவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், வேற யாராலையும் முடியும்.